காலையில் குடிக்கலாம் சார். சார் நான்லாம் தினம் ஹார்லிக்ஸ் குடிக்கிறேன் சார், நான்லாம் பூஸ்ட் குடிக்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு கூட்டமே சொல்லி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. எங்கேயாவது உடம்பு சரியில்லைன்னா ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போகிறது. ஏன் உடம்பு சரியில்லை என்னப்பா போட்டிருக்கல? ஏன்னா அவங்களுக்கு அதுதான் சத்தானது அப்படின்னு ஒரு பிரமை மாயை மனதுக்குள்ளே புதிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகிற ஒருத்தருக்கு வாங்கி கொண்டு செல்வதற்கு என்ன போகிறாங்கன்னு பார்த்தா, யார் வீட்டுக்கு போனாலும் மாதுளம்பழம், ஆப்பிள் தவிர வாங்கிட்டே போக மாட்டாங்க. ஏன் நெல்லிக்காய் வாங்கிட்டு போகக்கூடாதா? ஏன் வாழைப்பழம் வாங்கிட்டு போகக்கூடாதா? ஏன்னா பெருமிதம் பொருளாதாரம் ரீதியாக பெருமிதம் வந்துருச்சு. என்னால் 250 ரூபா கிலோவில் இருக்கிறது தான் நான் வாங்கிட்டு வருவேன், அப்போ தான் என்னைய உயர்வாக நினைப்பாரு. நான் போய் ஒரு போச்சு வாழைப்பழம் வாங்கிட்டு போனா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள. இதெல்லாம் தான் நமக்கு இருக்கக்கூடிய பிசகான மனசினுடைய விஷயங்கள். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் காலை குடிக்கும் போது காலை பானம்ங்கிறது நீங்கள் ஒரு தேநீர் குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தேநீர் குடிக்கணும்னா அது பச்சை தேநீராக இருக்கணும், இல்லை கருப்பு தேநீராக இருக்கணும். தேநீர் உலகத்தில் இன்னொரு விஷயங்கள், உப்பு எப்படி நம்ம தான் அதிகம் திங்கிறோமோ, உலகத்தில் தேநீரில் பால் ஊற்றி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான். உலக நாடுகள் யாரும் தேநீரானா அப்படியே தான் குடிப்பாங்க. அது எப்படி வந்துச்சு தெரியுமா? அதுக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. நாம் இங்கிலீஷ்காரங்க வந்தப்போ தான் தேநீர் வந்துச்சு. அப்போ எல்லா பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வெள்ளக்காரனாக இருப்பான். அப்போ வெள்ளக்காரன் அவனுக்கு மேட்டுப்பாளையத்திலேருந்து தேயிலை வரும், அவன் டீ குடிப்பான். அது பக்கத்தில் நம்ம ஊர் ஆளுங்களில் பெரிய ஆளுங்க மேட்டிமை மனிதர்கள்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. அவருக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பான், ஒரு கப் குடிங்க அப்படின்னு கொடுப்பான். இவர் துரை சொல்லிட்டாரே, ஆனால் ஆற்றுலேருந்து இது பால் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் நல்லது, அந்த பாலை குடிக்கிறதா இவர் துரை கொடுக்குற டீ குடிக்கிறதான்னு யோசிச்சு, சரி பேசாமல் ரெண்டையும் கலந்துருவோம் அப்படின்னு அவர் குடிக்க ஆரம்பித்த டீ தான் இன்றைக்கி எல்லாரும் பாலில் டீயை இணைச்சி குடிச்சிட்டு இருக்கோம். தேநீர் என்றால் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 3 நிமிஷம் கழித்து அதை எடுத்து ஆறுனதுக்கப்புறம் வேணுமென்றால் கொஞ்சம் தேனோ இல்லை கருப்பட்டியோ போட்டு குடித்தா அதுதான் தேநீர். இல்லை கொஞ்சம் நல்லா மணமூட்டி வேணும்னா துளி எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம், துளி லவங்கப்பட்டை போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் ஒரு மூலிகை டீயாக குடிச்சிக்கலாம். கரிசலாங்கண்ணி டீ குடிக்கலாம், நெல்லிக்காய் டீ குடிக்கலாம், அது தேநீர். நாம் குடிக்கிறதுக்கு பேர் பால் பாயாசம், தேநீர் பால் பாயாசம். அனைவரும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கும் லைக் தான் இந்த வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு சேர்க்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிருங்க. மிக்க நன்றி.